அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ராஜகிரி காலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதென்று பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் ராஜகிரி காலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு அதிகாரப்பூர்வ ராஜகிரி காலேஜ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் என்ற இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு அட்மிஷன் 2026 என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். பிறகு யூஜி ப்ரோக்ராம்ஸ் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். இங்கு பேச்சுலர்ஸ் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹானர்ஸ் என்ற இடத்தில் அப்ளை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு சைன் அப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் முதல் பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். லாஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் கடைசி பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை நாம் குறிப்பிட்ட பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். போன் என்ற இடத்தில் மாணவரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு சைன் அப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் குறிப்பிட்ட மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை குறிப்பிட்டு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இடத்தில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு யூஜி ஆர் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் அட்மிஷன் 2026 என்ற இடத்தில் அப்ளை என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக பர்சனல் டீடைல்ஸ். Enter your name as in the 10th certificate என்ற இடத்தில் மாணவரின் பெயரை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். Date of birth என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். பிளட் குரூப் என்ற இடத்தில் மாணவரின் இரத்த வகையை குறிப்பிட வேண்டும். பாஸ்போர்ட் நம்பர் என்ற இடத்தில் மாணவரிடம் பாஸ்போர்ட் இருக்கும் பட்சத்தில் அதன் எண்ணை குறிப்பிட வேண்டும். ரிலிஜியன் என்ற இடத்தில் மாணவரின் மதத்தை குறிப்பிட வேண்டும். கம்யூனிட்டி ஆர் கேஸ்ட் என்ற இடத்தில் மாணவரின் கம்யூனிட்டி அல்லது கேஸ்டை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும். மதர் டங் என்ற இடத்தில் நம்முடைய தாய்மொழியை குறிப்பிட வேண்டும். ஸ்பெசிபிக் கேட்டகரி என்ற இடத்தில் நம்முடைய கேட்டகரியை குறிப்பிட வேண்டும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் சிங்கிள் என்று குறிப்பிட வேண்டும். போன் என்ற இடத்தில் நம்முடைய செல்லுபடியாகும் பெற்றோரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். மொபைல் என்ற இடத்தில் நம்முடைய பெற்றோரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். பேன் நம்பர் என்ற இடத்தில் நம்மிடம் பேன் கார்டு இருக்கும் பட்சத்தில் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆதார் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் எண்ணை குறிப்பிட வேண்டும். பிறகு சூஸ் ஃபைல்ஸ் என்ற இடத்தில் கிளிக் செய்து ஆதார் கார்டை நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆப்பார் ஆர் ஏபிசி ஐடி ஆப்பார் ஐடி என்ற இடத்தில் நம்முடைய ஆப்பார் எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆப்பார் ஐடி என்பது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி என்பதற்கான சுருக்கமாகும். இது மாணவரின் கல்வி பயணம், மதிப்பெண், சான்றிதழ்கள் அனைத்தையும் டிஜிலாக்கர் மூலம் சேமிக்கப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். இங்கு நமது வீட்டின் முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உள்ளிட்ட விவரங்களோடு குறிப்பிட வேண்டும். பிறகு பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நமது நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் ஆஸ் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்தால் போதுமானது. இரண்டு முகவரியும் வெவ்வேறாக இருந்தால் நமது நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக பர்த் டீடைல்ஸ். கண்ட்ரி ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நாம் பிறந்த நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நாம் பிறந்த மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நாம் எந்த இடத்தில் பிறந்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கார்டியன் டீடைல்ஸ். பேரண்ட் டீடைல்ஸ் என்ற இடத்தில் ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்தில் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரிலேஷன் என்ற இடத்தில் ஃபாதர் என்று இருப்பதை சரிபார்த்து கொள்ளவும். ஒர்க்கிங் என்ற இடத்தில் மாணவரின் தந்தை பணிபுரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். இன்கம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் வருமானத்தை குறிப்பிட வேண்டும். டெசிக்னேஷன் என்ற இடத்தில் தந்தையின் பணி பதவியை குறிப்பிட வேண்டும்.
ஆர்கனைசேஷன் நேம் என்ற இடத்தில் தந்தையின் பணிபுரியும் இடத்தின் பெயரை குறிப்பிட வேண்டும். சாலரிட் ஆர் செல்ஃப் என்ற இடத்தில் உரிய ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இமெயில் என்ற இடத்தில் செல்லுபடியாகும் இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். மொபைல் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். ரிலேஷன் என்ற இடத்தில் மதர் என்று இருப்பதை சரிபார்த்து கொள்ளவும். ஒர்க்கிங் என்ற இடத்தில் மாணவரின் தாய் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். இன்கம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் வருமானத்தை குறிப்பிட வேண்டும். இமெயில் என்ற இடத்தில் செல்லுபடியாகும் இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். மொபைல் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக கார்டியன் டீடைல்ஸ். சூஸ் யுவர் கார்டியன் என்ற இடத்தில் ஃபாதர், மதர், அதர் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் உரிய ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு நாம் தேர்வு செய்யும் நபரின் விரிவான தகவல்களை குறிப்பிட வேண்டும். கார்டியன் நேம், மொபைல் நம்பர், ஹவுஸ் ஆர் ஃபிளாட் நம்பர், ஹவுஸ் ஆர் ஃபிளாட் நேம், போஸ்ட் ஆஃபீஸ், பின்கோட், ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், தாலுக், சிட்டி, இமெயில், கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் தேர்வு செய்த பாதுகாவலரின் தகவல்களை பதிவு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அகாடமிக் குவாலிஃபிகேஷன். கிளாஸ் 10th. ரெஜிஸ்டர் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பின் எக்ஸாம் ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். இன்ஸ்டிடியூட் நேம் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளியின் பெயரை குறிப்பிட வேண்டும். கண்ட்ரி என்ற இடத்தில் நாம் வசிக்கும் நாடு இந்தியாவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். போர்டு என்ற இடத்தில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். ஸ்ட்ரீம் என்ற இடத்தில் கிளாஸ் 10th என்று குறிப்பிட வேண்டும். பாசிங் இயர் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பாசிங் மந்த் என்ற இடத்தில் நாம் எந்த மாதம் 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணின் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் என்ற இடத்தில் நீங்கள் எத்தனை முறை தேர்வு எழுதி உள்ளீர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் 1 என்று குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் கிரேடிங் என்ற இடத்தில் மார்க் என்று குறிப்பிட வேண்டும். சர்டிஃபிகேட் அப்லோட் என்ற இடத்தில் சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் கிளிக் செய்து நாம் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதை போலவே நாம் 11th மற்றும் 12th வகுப்பு தகவல்களை குறிப்பிட்டு மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு 11th மற்றும் 12th வகுப்பில் நாம் தேர்வு செய்த கோர் குரூப் என்ற இடத்தில் தேர்வு செய்ய வேண்டும். குறிப்பு: தற்போது 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வெளியாகி இருக்கும் நிலையில் நாம் அந்த தகவல்களை குறிப்பிட வேண்டும் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக மார்க் அப்டேட் இன் SSLC or 10th or equivalent examination. சப்ஜெக்ட் 1, 2, 3 என்ற இடத்தில் நாம் மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் என்று குறிப்பிட்டு மேக்ஸிமம் மார்க் ஆர் கிரேட் என்ற இடத்தில் 100 என்று குறிப்பிட வேண்டும். மார்க் ஆர் கிரேட் அப்டேட் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். மார்க் ஆர் கிரேட் பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நாம் பெற்ற மதிப்பெண் சதவீதத்தை குறிப்பிட வேண்டும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் மற்றும் செகண்ட் லாங்குவேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் தேர்வு செய்த லாங்குவேஜை நாம் குறிப்பிட்டு மதிப்பெண் மற்றும் சதவீதத்தை முன்னதாக குறிப்பிட்டது போலவே மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். இதை போலவே 11th மற்றும் 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை பதிவு செய்ய வேண்டும். நாம் 11th மற்றும் 12th தேர்வு செய்த கோர் குரூப் சப்ஜெக்டை குறிப்பிட வேண்டும். செலக்ட் ரெஜிஸ்டரிங் ப்ரோக்ராம் அக்கார்டிங் டு ப்ரையாரிட்டி என்ற இடத்தில் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹானர்ஸ் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு BSW ஹானர்ஸ் என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு செலக்ட் ப்ரையாரிட்டி என்ற இடத்தில் 1 என்று குறிப்பிட வேண்டும். பிறகு BSW வித் ஸ்டடி அப்ராட் என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு செலக்ட் ப்ரையாரிட்டி என்ற இடத்தில் 2 என்று குறிப்பிட வேண்டும். பிறகு சூஸ் செகண்ட் லாங்குவேஜ் என்ற இடத்தில் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்ளலாம்.
அடுத்தபடியாக அப்லோட் யூசர் போட்டோ அண்ட் சிக்னேச்சர். அப்லோட் யூசர் போட்டோ என்ற இடத்தில் சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் கிளிக் செய்து நாம் நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்லோட் யூசர் சிக்னேச்சர் என்ற இடத்தில் சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் கிளிக் செய்து நாம் நம்முடைய சமீபத்திய கையொப்ப புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக எலிஜிபிலிட்டி ஃபார் ரிசர்வேஷன். Are you eligible for reservation under Kerala State Government என்ற இடத்தில் நாம் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட்டு அதற்கு உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நோ என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். ஸ்பான்சர்ட் பை யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷ்மதீப் என்ற இடத்தில் நாம் ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸ்பான்சர்ட் பை யூனியன் டெரிட்டரி ஆஃப் அந்தமான் என்ற இடத்தில் நாம் ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் என்சிசி கிரேஸ் மார்க் என்ற இடத்தில் நாம் என்சிசி கிரேஸ் மார்க்குக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் என்எஸ்எஸ் கிரேஸ் மார்க் என்ற இடத்தில் நாம் என்எஸ்எஸ் கிரேஸ் மார்க்குக்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஆர் கல்ச்சுரல் கோட்டா என்ற இடத்தில் நாம் ஸ்போர்ட்ஸ் அல்லது கல்ச்சுரல் கோட்டாவிற்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆர் யூ எலிஜிபிள் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி என்ற இடத்தில் மாணவர் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்று குறிப்பிட்டு மாணவரின் PWD சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நோ என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும். Do you identity as a person with learning disability or learning difference, example dyslexia or ADHD that may require reasonable accommodations என்ற இடத்தில் கற்றல் குறைபாடு, கற்றல் சிரமம் காரணமாக உங்களுக்கு சிறப்பு உதவி தேவைப்படுகிறதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆம் என்றால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். Have you received நாமன் முத்ரா ஆர் ராஜ்யா புரஸ்கார் இன் ஹையர் செகண்டரி லெவல் ஆஸ் ஸ்கவுட், கைட், ரேஞ்சர், ரோவர்? இதற்கு நாம் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடேட் என்ற இடத்தில் நாம் இதற்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். எஸ் என்ற பட்சத்தில் உரிய சர்டிபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதர் என்ற இடத்தில் இவ்விடத்தில் ஏதேனும் குறிப்பிடாமல் நாம் அதற்கு எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் அதை இங்கு குறிப்பிட வேண்டும். டிக்ளரேஷன் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நன்கு படித்துவிட்டு I have read and understood and accept the above condition என்ற இடத்தில் உள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். ராஜகிரி பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்க இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.